ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வந்தா எங்க இருந்து வந்தா எப்படி வந்தா இங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க. இந்த பயத்தை நம்ம உருவாக்கணும். ரொம்ப மோசமா போய் மண்ணு வெட்டுற அளவுக்கு டெய்லி மண்ணு வெட்டினாதான் சாப்பாடுன்னு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆத்துலயும் வசதி இல்ல, போனா சிவகங்கைக்கு போ மதுரைக்கு போன்னு எழுதி கொடுத்துறாங்க. ஒரு ஸ்கேன் பண்றதுனா கூட ஆகுனா சிவகங்கைக்கு போ இல்ல காரைக்குடியில போய் 5000 ரூபாய்க்கு நம்ம ஸ்கேன் எடுக்கணும். இல்லன்னா அந்த 1500 ரூபாய் 400 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு நம்ம சிவகங்கைக்கு போயிட்டு ஊதியத்தை விட்டுட்டு மனசை வெறுத்து போய் எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை. டாக்டரும் இல்ல அமைச்சராக அப்படின்னா அவங்க பெரிய பொறுப்புல இருக்காங்க. அவங்க என்ன கேட்டாலும் முதலமைச்சர் கொடுப்பார். இவரு என்னமோ போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு வராரு. போய் ஏசியில உட்கார்ந்துட்டு வராரு. இங்க ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறத யாரும் பொறுப்படுத்தல. எனக்கு ஓட்டு போட்ட மித்த அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் சண்டை போட்டு போர் செய்வாங்க. எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுவாங்க. உங்க வீட்டு பிள்ளையா என்னை ஓட்டு போட்டு சுயேட்சையில ஜெயிக்க வைங்க. வரலாற்றுல முதல் சுயேட்சை தமிழ்நாட்டுல ஜெயிச்சா போய் சட்டசபையில உட்கார்றான். எல்லாரையும் கேள்வி கேட்கிறான். இந்த விநாயக மையரசுன்னு ஒருத்தன் வந்தா எங்க இருந்து வந்தா எப்படி வந்தா இவன் இந்த கேள்வி கேட்கிறான்னு இந்த பயத்தை நம்ம உருவாக்கணும். இங்க மட்டும் இல்ல, போராட்டம் கூட எல்லாரோட முகமுப்பு பொலிவு இல்லாம இருக்கு. எந்த பொலிவுமே இல்ல. கூட வாழ யாருமே வளர. இந்த தொகுதியில அவரை மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. வேற எந்த மக்களும் வளர்ச்சி அடையாது. நம்ம சொந்த காசை போட்டு யாரும் நிப்பாங்க. நமது சின்னம்